ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது உகாதி அன்னைக்கு நடந்த பூஜைங்க. சாரி, எனக்கு கிட்ஸ் எல்லாம் ஹாலிடேஸில் இருக்கிறதுனால எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ லேட் ஆகிடுச்சு, சாரி. இது நான் அன்றைக்கி தான் புதுசாக வராகி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது இந்த மாதிரி வீட்டுக்கு புதுசாக வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். இது மாங்காய் பச்சடிங்க. இதில் மாங்காய், கொஞ்சம் பனானா இருக்குது, வேப்பம்பூ இருக்குது, கீ போட்டிருக்கேன், வெல்லம் இருக்குது. போட்டுட்டு இது ஒரு பச்சடி. உகாதி அன்னைக்கு இது ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் இதுதான் செய்வாங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ அது வச்சுருக்கேன். இந்த வெல்லம் வைப்பாங்க, கம்பல்சரியாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் அதையும் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிரசாதமெல்லாம் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொட்டேட்டோ பண்ணேன், பாயாசம் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணிகிட்ருக்காரு, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் அவர் பூஜை பண்ணுவாருங்க. அந்த டைமில் நான் வீடியோ எடுத்து முடிச்சுடுவேன். ஸோ என்ன சாமி கும்பிட்டதுமே பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கலான்ட்டு அன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கிட்ஸு வீட்டில் இருந்தாங்கனாலே நமக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அர்ஜென்ட்டாக எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இங்கே கிச்சனில் ஒர்க் முடிச்சுட்டு இங்கே பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். சிறுவாபுரின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஈவினிங். ஸோ அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அன்றைக்கி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்ததுனால ஒரே ரஷ்ஷாக போய்கிட்டு இருக்கு. லைஃப் ஹாலிடேஸ் வந்தாலே ரஷ் ஆகிடுது. சாட்டர்டே சண்டே இருக்கிற மாதிரி எல்லா டேஸும் இப்போ இருக்குது. ஸோ அதனால் அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உகாதி எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சிறுவாபுரி கோயில் பற்றி சொல்லணுன்னா, அங்கே போயிட்டு வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை வர சொல்கிறாங்கங்க. அந்த டியூஸ்டே மட்டும் செம்ம ரஷ் இருக்குங்க, பயங்கர ரஷ்ஷு. போயிட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டியதாக இருந்தது. மெயின் ரோட்லேயே கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு முருகர் கோயில்லையும் நான் பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ரஷ் இருந்ததுங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. சாமி ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதே 10 o'clock ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோ குட்டி கிளிப்ஸு அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில், நீங்களும் பாருங்கள். இப்போ வெளியே வாசலில் பார்த்துட்ருக்கீங்க. நான் எவ்ரி தேர்ஸ்டே ரங்கோலி போடுவேங்க. ஸோ இது டியூஸ்டே உகாதிக்காக போட்டிருந்த ரங்கோலி. சும்மா என்ன இப்போ பக்கத்து வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் போட முடிய மாட்டேங்குது. ஸோ சிம்பிளாக போட்டிருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு தாங்க கோயிலுக்கு கிளம்பணும். எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு குட்டியாக ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோஸு போடுறதுக்காக நான் டெய்லியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாரும் ஹாப்பியாக ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.